என் பேர் சூர்யா. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட கொஷின் யாருக்கு கேட்க போகிறேன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் தான் கேட்க போகிறேன். உங்களை நம்பி ஒருவர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, லட்சம் பேர் இல்லை, கோடிக்கணக்கான இளைஞர்கள், தாய்மார்கள், தந்தையர்கள் இருக்காங்க, மூத்தவர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு ரசிகர்களாக இருந்த நாங்கள் இப்போ வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஆட்சிக்கு அமைச்சிட்டிங்கன்னா, முன்னாள் முதல்வரும் சரி, இப்போ இருக்கிற முதல்வரும் சரி, அவங்க ஒரு அறிவிக்கை கொடுத்தாங்கன்னா அது வந்து கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேருதாங்க கேட்டால் பர்சன்டேஜில் குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி கம்மியாக தான் போய் சேருது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களோட குவான்டிட்டி கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேருமா? இதுதான் என்னோட கொஸ்டின். நீங்கள் தலைவராக வந்து சொல்லிடுவீங்க, ஆனால் நெக்ஸ்ட் 234 தொகுதி தலைவர்களும் அதை கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போய் சேர்த்துவாங்களா? அதுதான் என்னோட கொஸ்டின். என்னுடைய பேர் கௌசல்யா. நான் வந்து சமூக பணியை படிக்கிறேன். என்னுடைய கொஷின்ஸ் வந்து எல்லாருடைய கட்சிக்கும் தான். இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்களே தவிர, நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டுக்கு முன்னாடி எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து அந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம ஓட்டு கேட்கும் போது மற்றவங்க நாம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதை விட்டுட்டு எதிர்கட்சி வந்து பண்ற குற்றங்களை தான் நீங்க சொல்லி ஓட்டு கேட்கறீங்களே தவிர, நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்படி பண்ண மாட்டேன்றீங்க. எதனால? இப்போ நீங்க சொன்னீங்களா சிஸ்டர், இவ்வளவு திட்டங்கள் நாங்க செய்யறோம் அப்படின்னு ஆட்சிக்கு வரீங்க, ஆனா 5 வருஷத்துல நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி இப்போ வந்துட்டு ஆட்சியில திமுக இருக்குன்ற பட்சத்துல அவங்க சொல்லி எந்த ஒரு திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படலைன்னு உங்களுக்கு தெரியுது? அப்படி பார்த்தா சிலதெல்லாம் நிறைய இருக்கு. அவங்க நீட் ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, நான் வந்தா நீட் ரத்து பண்ணி விட்டுறேன் அப்படின்றாங்க. ஒண்ணுமே அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கே தவிர, இப்ப 5 ஆண்டு முடியவே போகுது, இன்னும் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே இல்லை. நான் அஷ்ரஃப். நான் வந்து எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி படிக்கிறேன். என்னோட கேள்வி வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு, அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காருல்ல, எதனால வச்சிருக்காரு? அவரு அம்மையார் சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, இந்த கூட்டணி கூட நான் ஒருபோதும் இந்த கட்சி கூட நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அதெல்லாம் தாண்டி வச்சிருக்காரு, அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அது கூட்டணி வச்சதுனால பல அவங்க தலைவர்கள், அவங்க ஏடிஎம்கேவோட தலைவர்கள் வந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாவே பாக்குறீங்க நீங்க நியூஸ்ல, நிறைய தலைவர்கள் வந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏன் இந்த மாதிரிலாம் கூட்டணி வைக்கிறீங்க? அது சரியில்லைன்னு தெரிந்தும் அந்த மாதிரி கூட்டணி வந்து தமிழ்நாடுக்குள்ள எடுத்துன்னு வரலாமா? அதுதான் என்னோட கேள்வி.